கொடைக்கானல் செல்வதற்காக மதுரை விமான நிலையத்திற்கு சென்ற முதலமைச்சரை சந்தித்து தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக புகார் அளிக்க கஞ்சா பொட்டலத்துடன் சென்ற பாஜக நிர்வாகியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அருண். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருண், விவரங்கள். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று தனது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் மற்றும் பேரக்குழந்தையுடன் ஓய்வெடுப்பதற்காக கொடைக்கானலில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில இன்று காலை சென்னை விமான நிலையத்திலிருந்து காலை 9 மணிக்கு தனி விமானம் மூலம் புறப்பட்டு சரியாக காலை 10 மணி அளவில் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். இந்த நிலையில் முதல்வரின் தனிப்பட்ட விமான பயணம் மற்றும் கொடைக்கானல் செல்லும் சுற்றுப்பயணம் என்பதால் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பார்வையாளர்களுக்கு அனுமதியானது மதுரை விமான நிலையத்தில் மறுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து முதல்வர் மதுரை விமான நிலையம் அருகேயொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தபோது பாஜக ஓபிசி அணியின் மாநில செயற்குழு உறுப்பினர் சங்கர் பாண்டி என்பவர் மனு ஒன்று அளிக்க முற்பட்டிருந்தார். அந்த மனுவில் கடந்த 2 ஆண்டுகளாக தமிழகத்தில் போதை மற்றும் கஞ்சா பழக்க வழக்கங்கள் அதிகரித்திருப்பதாகவும் இதனால் மாணவ மாணவிகள், ஏழை தொழிலாளிகள், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாதிப்பு உள்ளாகின்றனர். இவற்றை கருத்தில் கொண்டு தமிழகத்தை போதை பழக்க வழக்கத்தில் இருந்து காத்திட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த மனுவுடன் சேர்த்து கஞ்சா பொட்டலத்தையும் இணைத்து மனு அளிக்க முயன்றுள்ளார். இதனை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி முதற்கட்டமாக அவனியாபுரம் காவல் நிலையத்தை அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.